Taste the Daily. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவின் தலைமை கழக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண் பாண்டியன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். மலர் கொத்துக்களை, பூங்கொத்துக்களையும் கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். தற்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு ரோஜாப்பூ மாலைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அணிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவைத்தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருமே அங்கு திரண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஆழம் இன்றைக்கு இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைகளுக்கும் அதே போன்ற அவருடைய புகைப்படங்களுக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறுவன தலைவர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியான திமுகவிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்கியவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய 108வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீய சக்திகளிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்கா புகழ்பெற்ற மாமணி எத்தனை தலைமுறைகள் அதாவது தவம் செய்து பெற்றார்களோ என்று வியந்து பார்க்கும் வண்ணம் நமக்கு கிடைத்திட்ட தெய்வ பிறவி என்று ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சி தலைவர் குறித்து அவர் பதிவிட்டிருந்தார்கள். ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைத்த மாபெரும் வள்ளல் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது இந்த பிறந்தநாள் என்பது தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுகவுடைய கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வானிலிருந்து வருண பகவான் மழை துளிகளை தூவுவது போல அதிமுகவுடைய தொண்டர்கள் மீது அந்த மலர் இதழ்கள் தற்போது அந்த கொடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே அந்த அதிமுகவுடைய கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் தற்போது இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிப்புகளை அங்கே குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் ஆயிரக்கணக்கானோருக்கு அவருடைய திருக்கரங்களால் அந்த இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு துயர் வருகிற போது மக்களுடைய வேதனைகளை துயரங்களை அவர்களுக்கு மாபெரும் இயக்கமாக இயக்கத்தினுடைய பணியை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதுமே செய்திருக்கிறார்கள். தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது தனது திருக்கரங்களால் தலைமை கழகத்திலே இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருமே நம்முடைய அன்பு தலைவராக இதய தெய்வமாக மக்கள் மனங்களிலே நீங்காத புகழை சூடிக்கொண்டிருக்கிற சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் திலகமாக நாடோடி மன்னனாக மீனவ மக்களுடைய தலைவனாக பலதரப்புப்பட்ட உழைக்கக்கூடிய மக்களுக்கினுடைய அவர்களுடைய குறைகளை கண்ணீரை துடைத்த தலைவனாக தாய்மை பாசத்தையும் கருணையும் மனிதநேயத்தையும் மானுட பற்றையும் மலரச் செய்த பொன்மன செம்மலாக திகழ்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த 108வது பிறந்த நாள் கோலாகலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, கழகத்தைச் சேர்ந்த மகளிரணியைச் சேர்ந்தவர்களுக்கு, கழகத்துடைய தொண்டர்களுக்கு தனது திருக்கரங்களால் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே மக்களோடு இருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அதிமுக இருக்கிறது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்கிற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் களத்திலே நின்று மக்களுடைய துயரை துடைக்கக்கூடிய, மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய, மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை போக்கக்கூடிய, விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய, தொழிலாளர்களுடைய வேதனையை போக்கக்கூடிய, நெசவாளர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய, குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வளர்ச்சியை, அவருடைய பெண்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, முன்னாள் முதலமைச்சராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியை மக்கள் முன்னால் எழுப்பினால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுதான் பதில் வரும். அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் மீதும் புரட்சி தலைவருடைய அவருடைய செயல்கள் மீதும் அவர் செய்து சென்ற சரித்திர சாதனைகள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையை தமிழக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்கள் மனங்களிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தெருக்களிலும், டீ கடையில் கூட எம்ஜிஆருடைய திருவுருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். வடை சுடுகிற ஆயா கூட தனது கடை முன்பாக எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை வைத்து ஒரு மாலை அணிவித்து மலர் தூவி இதய அஞ்சலியை காணிக்கையாக்குகிறார்கள் என்றால் எப்படி தமிழக மக்கள் அவரை தனது நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இப்படிப்பட்ட சான்றுகளே போதும் என்பதை, அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருடைய புகழ், அவருடைய சரித்திர சாதனைகள் நிலைபெறும் என்பதை இன்றைக்கு 108வது பிறந்த தினத்திலே தமிழக மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிரூபிக்கும் வகையிலே இனிப்புகளை வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை கழகத்திலே
108வது பிறந்த நாள் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான ஒரு கேக்கை வெட்டக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 108வது பிறந்த நாள் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை பறைசாட்டுகிற வகையிலே அந்த பிரம்மாண்டமான கேக்குகளை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி, ஆளுமை, அரசியல் நிர்வாகம், திரைத்துறை, அதே போன்று அரசியல் நிர்வாகம், திரைத்துறை வீரமும் கொண்டு நிர்வாக ஆற்றல் படைத்த தலைவராக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே தற்போது பிரம்மாண்டமான கேக்கை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வெட்டி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதிமுகவுடைய மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு, கழக தொண்டர்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள். அங்கே செல்லுகிற வழியிலே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் தொடர்ந்து அவர் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கேக்கினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது இன்னும் சில நொடிகளிலே அந்த கேக்கை வெட்டி அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, கல்விக்காக, கல்வியினுடைய வளர்ச்சிக்காக, சத்துணவிற்காக, அந்த மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கி இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதன் முன்னேற வேண்டும் என்பதிலே குறியாய் இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்திலும் அவர் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் சென்னை ராயப்பேட்டையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இன்றைக்கு விழாக்கோலம் போன்றிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரோடு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள், இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை, அதே போன்று பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள், தொழிலாளர் பிரிவைச் சேர்ந்தவர்கள், விவசாய பிரிவைச் சேர்ந்தவர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே அங்கு குழுமி இருக்கிறார்கள். அனைவருமே தற்போது அதிமுகவுடைய புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டம், ஏழை எளியவர்களுக்காக தீட்டப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கும் வரலாறாய் மக்கள் மனதில் எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளக்கூடிய திமுக அரசு என்கிற இந்த விஷம், தீய சக்தி இன்றைக்கு வேட்டியை வழங்கி இருக்கிறார்கள், சேலையை வழங்கவில்லை. பல்வேறு இடங்களில் பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்த தினமான இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை கழகத்திலே கேக்கை வெட்டி அதனை அவைத்தலைவருக்கு ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை, அந்த அருமையான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கு, மகளிர் அணி முக்கிய நிர்வாகிகளுக்கு, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுக்கு அந்த கேக்கினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் அந்த இனிப்பு கேக்குகளை அதிமுகவுடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 108வது பிறந்த தினமான இன்றைக்கு அந்த கேக்கினை வெட்டி வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் ஒரு சரித்திரம், புரட்சி தலைவர் ஒரு வரலாறு, புரட்சி தலைவர் ஏழைகளுடைய நாயகன், புரட்சி தலைவர் மீனவர்களுடைய விடிவெள்ளி, அப்படி பல்வேறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அவருடைய சாதனைகளை. அப்படித்தான் திரைத்துறைகளில் கூட தான் பாடிய பாடல்கள், நடித்த நடிப்புகள் அனைத்துமே மக்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, நடுத்தர மக்களுக்காக, நெசவாளிகளுக்காக, இப்படி பல்வேறு சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக, கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக, நரிக்குறவர்களுக்காக, இப்படி பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்களுக்காகவே தனது திரைத்துறையை கூட சமூகம் சார்ந்தே அவர் மக்களுக்காக வாழ்ந்து நடித்து அவர் பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்த வரலாறாய் நிறைவேற்றிருக்கக்கூடியவர். அவர் எழுப்பிய திட்டங்கள், அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அடித்தட்டு மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள், கல்வியில் புரட்சி செய்த கல்வியினுடைய பிதாமகனாக அவர் உருவெடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற நிறுவன தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அதிமுகவுடைய கொடியை ஏற்றினார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, தொண்டர்களுக்கு, கழக நிர்வாகிகளுக்கு இனிப்பினை வழங்கினார்கள். தற்போது அதிமுகவுடைய பிரம்மாண்டமாக 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த அந்த கேக்கினை வெட்டி அவைத்தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், மகளிரணியைச் சேர்ந்தவர்கள், அதிமுகவுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்களுக்கு அந்த கேக்கினை அவருடைய திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கம் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய திருக்கரங்களால் அந்த கேக்கினை வெட்டி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக வளாகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆங்காங்கே திரண்டு பூ வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணி கூட புரட்சித் தலைவருடைய புகைப்படத்தை வைத்து ஒரு மலர் தூவி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் என்றால் எப்படி எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்கிற ஒரு நிலையை தமிழகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பது ஒரு சரித்திர சாதனையாக இருக்கிறது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாகத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதே கழகத்தினுடைய முக்கிய பணி. மக்கள் பணியே மகேசன் பணி என்று இருந்த புரட்சி தலைவரை போல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள், கழக அமைப்பு செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்கிறார்கள். அங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையிலே அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அவர் தற்போது அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவருடைய இந்த பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். அதனுடைய அடிப்படையிலே இந்த ஆண்டும் இந்த நலத்திட்ட உதவிகள் அடங்கிய அந்த தொகுப்பை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிளைகளிலும், ஒவ்வொரு வட்டத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு பகுதியிலுமே இன்றைக்கு புரட்சி தலைவருடைய புகைப்படங்களை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை கழகத்திலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இன்றைக்கு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே அந்த பிரம்மாண்டமான கோலாகலமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருண் பாண்டியன். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவின் தலைமை கழக அலுவலகமான ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்து அதிமுகவினரை கொடியேற்றி வைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்
அவரது 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். பிறந்த நாளை முன்னிட்டு வெட்டப்பட்ட கேக் அங்கிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதய தெய்வம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கொடியேற்றி வைத்து எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பித்த பிறகு கேக்கினை வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். பின்னர் அங்கிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவரது திருக்கரத்தால் வழங்கிய காட்சிகளை நாம் பார்த்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை கழகமான ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் பிறந்தநாள் கேக் வெட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய அவை தலைவர் தமிழ்மகன் உசேன் அருகில் இருந்தார். அவருக்கும் கேக்கை வழங்கி மகிழ்ந்தார். அதன் பின்னர் அங்கிருந்த மற்ற நிர்வாகிகளுக்கும் கேக்கை வழங்கி மகிழ்ந்தார். அதன் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தனது திருக்கரங்களால் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொன்மனச்செம்மல், இதய தெய்வம், மக்கள் திலகம், ஏழைகளின் இதயக்கணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகள்.